நம்மளை பார்த்து சொல்றாங்க மிரட்டிட்டாங்க பயந்துட்டாங்கன்னு. தம்பி ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுக்குவாங்க. யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரு அமைதியா இருக்காங்களோ அவங்க தான் தைரியமா இருக்காங்கன்னு அர்த்தம். எங்க தலைவர் இந்த 2 மாசமா கட்சியோடைய கட்டமைப்பை மிக துல்லியமாக ஒவ்வொரு பூத்துலையும் மக்களிடம் போய் சேர்க்கணும், டோர் டு டோரை போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கின பணியில இன்னைக்கு அதோடைய வெற்றிக்கான ஒரு கூட்டமாக தான் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் பேசல. இன்னைக்கு 5 மணிக்கு மொழிப்போர் தியாகிகளை பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பேச போறாரு. நம்ம மீட்டிங் முடிஞ்சோன்னு தான் பேச போறாரு. நீ எழுதி வச்சுக்கோங்க. 400 பேர் பார்த்துட்டு இருப்பான் எல்லா சேனல்லையும், யூடியூப்ல 400 பேருக்கு மேல தாண்டாது. அந்த 400 பேருக்கு ஒரு பெரிய ஐடிவிங்க, அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, அதுக்கு ஒரு செய்தித்துறை. எங்கள் தலைவர் இப்ப பேசுறதுக்கு அடுத்தது பேசுறதுக்கு வெயிட் பண்றோம். பாத்தீங்கன்னா 5 கோடி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 கோடி பேர். அப்ப அவர் என்ன பேச போறாருன்னு 5 கோடி பேர் பாக்குறாங்கன்னா வேலையெல்லாம் பாக்குறான்னு நினைக்கிறீங்களா? அவர்தான் எதிர்காலத்தின் முதலமைச்சர்னு தெரியும் மக்களுக்கு. அவர் பேசுறதை ஏன் பாக்குறாங்க? வேற நாதி இல்ல. உங்களை நம்பி 70 வருஷம் நம்பி போச்சு. இன்னொரு கட்சி நம்பி 60 வருஷம் போச்சு. அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய புதிய நம்பிக்கை நீங்கள் ஒருவர் தான். நீங்க சொல்றது அண்ணா சொன்னது கரெக்ட் தான். நம்மளுடைய பொதுச் செயலாளர் மக்கள் அதுவும் பெண்கள் அமைதியா இருப்பாங்க. நீங்க பெண்கள் மட்டும் பாருங்களேன், அமைதியா இருப்பாங்க. நம்மளாச்சும் அப்படி நடந்துட்டு இருப்போம். அவங்க அமைதியா இருக்கும் போதே கால்குலேட் பண்ணிடுவாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். நீ 1000 ரூபாய் கொடுக்குறியா? அடுத்த மாசம் 1000 ரூபாய்க்கு போல 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ண போறியா? ஆளுக்கு 2000 கொடுக்க போறியா? அவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் தமிழ்நாட்டு பெண்களை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அது எழுதி வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு புரட்சி 77க்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு. தனியா நிக்க போறோமா கூட்டணி? அது இல்லாம நேத்துல முந்தா நேரத்துல பேசணும், யாரோ ஒருத்தர் அதே கூட்டத்துல இருந்து அதே கூட்டத்தில் ஜாயின் பண்ணிட்டாரு. இன்னும் அரசியல்னே புரியல. திடீர்னு கூட்டணியை உருவாக்குறாங்க. ஆனா அந்த கூட்டணி அப்படியே தான் 21ல இருந்து இருக்கு. ஆனா அதே கூட்டணி அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதுல சில பேர் உட்காந்துக்கிட்டு தலைவருக்கு பேச தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. நாங்க யார்கிட்டப்பா பேசணும்? நாங்க யார்கிட்ட பேசணும்? யார் அமைச்சோம்? அவரு மக்களோட பேசிக்கிட்டு இருக்காரு, பெண்களோட பேசிட்டு இருக்காரு. தெளிவா என்ன பண்ணணும்னு போய் பேசிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம திரையில உட்காந்துக்கிட்டு இவங்க அப்படி பண்ண முடியல, இவங்களை அப்படி பண்ண முடியல. எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளை நம்பி கட்சியை உருவாக்கல. எம்ஜிஆர் தாய் குலத்தை நம்பி உருவாக்கினார். அதே போல எங்களுடைய தலைவர் தாய் குலத்தை நம்பி மட்டுமே கட்சியை உருவாக்கினார்.